பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 12வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள் என்பதாக. தாவீதின் குமாரன் இவர்தானோ, குட் திஸ் பி த சன் ஆஃப் டேவிட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த 3.5 வருஷங்களும் அநேக அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் வந்த யாவரையும் குணப்படுத்துகிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லோரையும் விடுதலையாக்குகிறவராகவும் காணப்பட்டார். அவர் ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையால் அவற்றை செய்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது. இயேசுவும், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று மத்தேயு 12:28 கூறினார். ஒருமுறை ஆண்டவரிடத்தில் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை கொண்டு வந்தார்கள். இயேசு குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். உடனே அங்கிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ, இவர்தான் மேசியாவோ என்றார்கள். வழியருகே அமர்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசுவை மேசியாவாக கண்டு அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். சமாரிய ஸ்திரீயும் கூட, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். மேசியா என்ற எபிரேய பதமும் கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க பதமும் கிறிஸ்து என்ற தமிழ் பதமும் ஒன்றையே குறிக்கிறது. மேசியா என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலிருந்து விடுவிக்கிறவர் என்பது அர்த்தம். ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகும் விடுதலையானாலும் சரி, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகும் விடுதலையானாலும் சரி, இயேசு நம்மை விடுவிப்பதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்ற நாமத்தில் முழு பாதாளம் நடுங்கும். எந்த கொடூரமான வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குணமாகும். மனதின் துக்கங்களும் வியாகுலங்களும் வேதனைகளும் கூட இயேசு என்ற நாமத்தில் விலகும். இதை சாதாரண ஜனங்கள் புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அந்நாட்களில் காணப்பட்ட பரிசேயர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பிரமாணங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவால் எல்லாம் கூடும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை முழுமையுமாய் விசுவாசியுங்கள். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. இயேசுவின் வல்லமையை கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை மகிமைப்படுத்தின ஜனங்களின் கூட்டத்தை சேர்ந்தவர்களாய் நீங்களும் காணப்படுங்கள். பரிசேயர்களைப் போல கர்த்தருடைய வல்லமையை அங்கீகரிக்காதவர்களாய் சந்தேகப்படுகிறவர்களாய் காணப்படாதிருங்கள். வேத அறிவு நமக்குள்ளாக இருமாப்பை கொண்டு வந்து விடக்கூடாது. நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடக்கூடாது. 12 வருடமாய் பெரும்பாடுபட்ட ஸ்திரீக்கு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை இன்றும் உங்களுக்கு அளவில்லாமல் காணப்படுகிறது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களை விடுதலையாக்குகிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, நீர் எங்களுடைய மேசியா, எங்களை விடுவிக்கிற நல்ல தேவன். வியாதிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் மனக்லேசங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய அற்புத வல்லமை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யான விடுதலை. உம்முடைய விடுதலையின் தொடுதல் உம்முடைய பிள்ளைகள் மேல் இன்றைய தினம் ஊற்றப்படுகிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். கண்ணன்மணி போல காத்துக்கொள்ளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.